வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பெங்காலி சினிமால இப்ப ரீசெண்டா வெளியாயிருக்க பூட்டோ புர்போ அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா இது ஒரு ஆந்தாலஜி படம். மொத்தமா 3 கதை இருக்கும். 3 கதையும் வித்தியாசமா இருக்கும். அமானுஷ்யம் அப்படின்றது தான் காமன் பாயிண்டா இருக்கும். இந்த 3 கதையிலயும் அமானுஷ்யம்ன்ற ஒரு விஷயம் மட்டும் டிராவல் ஆகும். 3 பேர் ஒரு இடத்துல மீட் பண்ணி அவங்களோட கதையை பத்தி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த கதையில என்ன மர்மம் இருக்கு, இத பத்தி பேசுறது தான் இந்த படத்தோட கதை. ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அதுலயும் 3வது கதை ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த 3 கதையும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பார்த்து முடிச்சுட்டு எந்த கதை பிடிச்சிருந்ததுன்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்துல வர எல்லா கேரக்டரோட பேரும் குழப்பமா இருக்கும். நானே தான் ஒரு பேர் கொடுத்திருப்பேன். இப்ப ஸ்டார்டிங் சீனே நமக்கு கமலேஷ்னு ஒரு நபரை காட்டுறாங்க. இவரோட வீட்டை ஏற கட்டுற வேலை எல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஒரு நபர் வராரு. வரவரோட பேரு அவினாஷ் அப்படின்றது. வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி இவர் உட்கார வைக்கிறாரு. இவங்க 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது 3வதா ஒரு நபர் வராரு. அவரோட பேரு ரேவந்த் அப்படின்றது. இவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸா என்னன்னு தெரியல. ஆனா முன்ன பின்ன தெரியாதவங்க பேசிக்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. முதல்ல இவங்க 3 பேருமே ஜென்ரலா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யாரு கதையை முதல்ல சொல்றது அப்படின்ற மாதிரி கமலேஷ் கேட்கிறாரு. இந்த வீட்லயே ஒரு நபர் இருந்தார்ல, அவர் யாரு கதையை முதல்ல சொல்றது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் அவினாஷ்னு ஒரு நபர் வந்தாரு பாத்தீங்களா, அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜமீன்தார் மாதிரி இருக்காரு. இவரே முதல்ல கதை சொல்லிட்டோன்ற மாதிரி பக்கத்துல இருக்க அந்த ரேவந்த் சொல்றாரு. அதனால அவினாஷ் இருக்கார்ல, நானே என்னோட கதையை முதல்ல சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரோட வாய்ஸ் ஓவர் மூலியமா இந்த கதைக்குள்ள நம்மள கூட்டு வராங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ராஜா வம்சத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. அதனால ஓரளவுக்கு வசதி எல்லாம் இவருக்கு நல்லாவே இருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட பாட்டி மாதிரி ஒருத்தவங்க கூட தான் இத்தனை வருஷம் சேர்ந்து இருந்திருப்பாரு. இப்ப ரீசெண்டா தான் இவருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இந்த அவினாஷ் கல்யாணம் பண்ணிருக்க பொண்ணோட பேரு மீனா அப்படின்றது. இவருக்கு மீனாவை ரொம்ப பிடிக்கும் போல. எப்ப பாரு மீனாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த மீனா தான் இந்த இடத்துல இருந்து வேற எங்கேயாவது நம்ம போயிடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. இதை பத்தி எல்லாம் இவர் பாட்டி கிட்ட சொல்லிட்டாரு. சின்ன வயசுல இருந்து உன்னை நல்லபடியா வளர்த்தது நான் தான், என்ன விட்டுட்டு போக போறியான்ற மாதிரி இந்த பாட்டி கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. புரிஞ்சுக்கோங்க, நான் அவ கூட தனியா டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன விடுங்கன்ற மாதிரிலாம் இவர் பர்மிஷன் கேட்கறாரு. சரி நீ நல்லா இருந்தா எனக்கு போதும், கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்களும் அனுப்பி வைக்கிறாங்க. இவர் பணக்காரர்னு சொன்ன பாத்தீங்களா, வேற ஒரு இடத்துலயும் இவருக்கு வீடு இருக்கும். அந்த வீட்டை நோக்கி தான் இவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் வெளியே வரும்போது இவரோட ஒய்ஃப் மீனா கார்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இவருமே ஏறி டிராவல் பண்றாரு. மீனா கையில ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் முழுக்க நகை தான் இருக்கு. இவங்களுக்கு நகைனா ரொம்ப பிடிக்கும் போல, அதை கையிலேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இவர் ஜென்ரலா சில விஷயங்களை பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. பெருசா அவங்க பிடியே கொடுக்க மாட்டாங்க. இவர் தான் பயங்கரமா லவ் பண்றாரு. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் நகையை தான் ரொம்ப லவ் பண்றாங்க. இவரோட வேற ஒரு வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவர் சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் இந்த வீட்டுல இருந்திருக்காரு போல. இந்த வீட்டுல இப்போ ஒரு பெரியவர் இருக்காரு. அந்த பெரியவருமே இந்த வீட்டை மெயின்டைன் பண்றதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த வீட்டுல ஒரு கிளி இருக்கு. அந்த கிளியை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட பேரையும் சொல்லி கூப்பிட்டு இருக்கு. இந்த ஒய்ஃபுமே அந்த கிளி கிட்ட கொஞ்சம் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் ரூம்குள்ள போயிடுறாங்க. இவருமே அந்த பெரியவர் கிட்ட பேசலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள ஒய்ஃப் இருக்காங்கல்ல, கதவை சட்டு சட்டுன்னு திறக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக உள்ள வந்துடுறாரு. பக்கத்திலேயே ஒரு நதிக்கரை இருக்கு. இதுதான் கங்கை நதிக்கரையான்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. இல்ல இல்ல இது கங்கை நதி இல்லன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அதே மாதிரி இவர் இருக்கார்ல, இதுதான் என்னோட அம்மான்ற மாதிரி அவங்களோட போட்டோவை காட்டுறாரு. அந்த போட்டோல அவங்க நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்ட மாதிரி தான் போஸ்ட் கொடுத்திருக்காங்க. இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் ஜுவல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன பாத்தீங்களா, மெய் மறந்து அந்த ஜுவல்லையே பார்த்துட்டு இருக்காங்க. இவர் பேசுறத பெருசா காதுலயே வாங்க மாட்டாங்க. அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் பேசுறாங்க. என்ன ஒய்ஃப் நம்ம பேசுறத காது கொடுத்து கேட்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி அவினாஷும் லைட்டா ஃபீல் பண்றாரு. இந்த கிளியை பொறுத்த வரைக்கும் பேர் சொல்லி கூப்பிடணும்னு சொன்னோம் பாத்தீங்களா, இப்ப இவங்களை பார்த்து மீனா மீனா அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்கு. இப்ப அவினாஷ் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் என்ன பிசினஸ் பண்றாரு அப்படின்றத தெளிவா நமக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த பிசினஸ் இப்ப கொஞ்சம் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு போல. இங்க இருக்க ஒரு ஒர்க்கர் கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. அந்த ஒர்க்கர் ரொம்ப கலகலப்பாலாம் இவர்கிட்ட பேசுறாரு. பரவாயில்ல நல்லா பேசுறானே அப்படின்ற மாதிரி இவருமே பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப மேனேஜர் வந்தோடனே இவங்களுமே தொழில் நஷ்டத்துல போயிட்டு இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப குறுக்க அந்த பையன் பேசுறான். மேனேஜருமே கொஞ்சம் மூஞ்ச காட்டுற மாதிரி பேசிடுறாரு. அந்த பையன் சோகமா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். இப்ப இந்த அவினாஷும் மேனேஜரும் பேசிக்கிட்டே வெளியே வந்துடுறாங்க. மேனேஜருமே புதுசா சேர்ந்த அந்த பையனை பத்தி நல்ல அபிப்பிராயம் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது ஆள் சரியில்லை, நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கான், ஏதாவது பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
அவர் கேஸ்ட்னால இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம அவினாஷும் யோசிக்கிறாரு. இப்ப அவினாஷ் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒய்ஃப் மீனா இருக்காங்கல்ல, மியூசிக்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே தள்ளி இருந்து ஒய்ஃப் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ரசிக்கிறாரு. ஒய்ஃபுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக கிஃப்ட் மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன கிஃப்ட்ன்ற மாதிரி ஒய்ஃபும் ஆர்வமா பக்கத்துல வந்துடுறாங்க. உனக்கு பிடிச்சது தான் பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வேகமா ஓபன் பண்றாங்க. சாரி இருக்கு, அதே மாதிரி இவங்களுக்காக நகை வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை பார்த்தோன்னே பயங்கர எக்ஸைட் ஆயிடுறாங்க. சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவினாஷை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்றாரு. மனசு விட்டு கொஞ்ச நேரம் பேசலாம்னு பாக்குறாரு. ஆனா அவங்க ஏதாவது சொல்லி டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது அவங்க பேச நினைக்கிறத மட்டும் தான் அவங்க பேசுறாங்க. நகை நல்லா இருக்கு, இதே மாதிரி இன்னொன்னு வாங்கித்தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா இவர் ஏதாவது பேச வந்தா பெருசா கண்டுக்க மாட்டாங்க. எதுக்காக ஒய்ஃப் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, ஒய்ஃபுக்கு நம்மள பிடிக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நகை நகைன்னு எப்ப பாரு நகையை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. இப்ப நைட்டு நேரம் இவர் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவர் வாங்கி தந்ததை போட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. இவரும் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவருமே ஒய்ஃபுக்கு பக்கத்துல வந்து ஆசையா 4 வார்த்தை பேசிட்டு இருக்காரு. இப்ப கூட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இது உங்க அம்மாவோட நகையா, இது எங்க இருக்கு, இந்த மாதிரி ஒரு நகையை எனக்கு வாங்கி தரீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப கூட இவன் நகையை பத்தி தான் பேசுறாளே அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. தொழில் பண்றதுக்கு காசு தேவையில்ல, அதுக்காக அடகுல தான் இருக்கு, கூடிய சீக்கிரம் அதை நான் மீட்டு எடுத்துருவேன், அதுக்கப்புறம் கண்டிப்பா உனக்கு தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப எனக்கு கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரி இவங்க சந்தோஷமா கேக்குறாங்க. இப்ப இவரை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவருமே கட்டி பிடிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. ஆக மொத்தத்துல என்னோட ஒய்ஃபுக்கு நகை மேல மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, எதனால என் ஒய்ஃப் அப்படி மாறினான்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. கதை சொல்றாருல அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த அவினாஷோட பிசினஸ் நஷ்டத்துல போயிட்டு இருக்குன்ற மாதிரி ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா. இப்ப அந்த நஷ்டம் ரொம்ப பெரிய லெவல்ல போயிருது போல. நிறைய காசு இருந்தா தான் அதை சரி பண்ண முடியும்ன்ற நிலைமை வந்துருது. சீக்கிரமா அந்த காசை ரெடி பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர்கிட்ட சுத்தமா காசு இல்ல. ஆனா இவரோட பாட்டி கிட்ட நிறைய காசு இருக்கும். அந்த பாட்டி கிட்ட தான் கேட்டு ஏற்பாடு பண்ணும், நான் சீக்கிரமா ஏற்பாடு பண்றேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிளம்புறாங்க. இப்ப இவருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுல ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த கிளி கிட்ட எல்லாம் பேசி விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்டுமே பாட்டி கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி ஒய்ஃப் கிட்ட அதை பத்தி பேசினா என்னன்னு யோசிக்கிறாரு. ஒய்ஃப் வரும்போதே கொஞ்சம் நகைலாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இதை தாண்டி இவரும் நிறைய நகைலாம் வாங்கி தந்திருப்பாரு. அந்த நகையை ஒய்ஃப் தந்தா கூட இப்போதைக்கு ப்ராப்ளத்தை முடிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. முதல்ல என்னோட வேலையில பிரச்சனை இருக்குன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் பிடியே கொடுக்க மாட்டாங்க, கண்டுக்காத மாதிரி மத்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சரி நேரடியாவே கேட்கலான்ற மாதிரி இவர் இருக்கார்ல, உன்கிட்ட நிறைய நகை இருக்குல்ல, அதுல பாதி நகையை எனக்கு தந்தனா அது மூலியமா இப்ப நடந்துட்டு இருக்க பிரச்சனையை விட்டு நான் சீக்கிரமா வெளியே வந்துருவேன், சீக்கிரமே அந்த நகையை மீட்டு தந்துருவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது நகை வேணுமா, நகையெல்லாம் என்னால தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சோண்டு தா, நான் சீக்கிரமா மீட்டு எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என் நகையை கேட்காதீங்க, நான் யாருக்கும் தர மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நீங்க இங்க இருந்து போங்க போங்கன்ற மாதிரி தள்ளிலாம் விட்டுட்டு இருக்காங்க. இவரை வெளியே தள்ளி கதவையே சாத்திடுறாங்க. எனக்கு நகை கூட வேணாம், என்ன பார்த்து பேசுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன இந்த மாதிரி பண்றா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. சரி நம்ம பிரச்சனையை முடிக்கிறதுக்காக பாட்டியை பார்க்கறதுக்கு போலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அங்கிள் இருக்கார்ல, அந்த அங்கிள் கிட்ட என்னோட ஒய்ஃபை கொஞ்சம் பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவர் கீழே போயிட்டு இருக்கும் போது கூட அவங்க ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாங்க. இவர் பார்த்தோன்னா சட்டுன்னு உள்ள போயிடுறாங்க. இவரும் சோகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப மீனா இருக்காங்கல்ல, இங்க இருக்க அங்கிளை கூப்பிட்டு பேசுறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் இடத்துல வேலை பார்க்குற ஒருத்தரை இந்த இடத்துக்கு கூப்பிடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த நபர் பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறான். அதாவது இவனை நம்பாதீங்கன்னு மேனேஜர் ஒரு பையனை சொன்னார்ல, அந்த பையன் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்கிறான். எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும், என்னோட ஹஸ்பண்ட் என் நகையை ஏதாவது பண்ணிடுவார் போல, என் நகை எனக்கு வேணும், என் நகையை எடுத்துட்டு என்னோட அம்மா வீட்டுக்கு நான் போக போறேன், இந்த நதிக்கரையில படகை யூஸ் பண்ணி நான் போனோம், எனக்காக படகை ஏற்பாடு பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்கறாங்க. சரி ஏற்பாடு பண்றேன், ஆனா எதுக்காக நீங்க போனோன்ற மாதிரி இவன் கேட்கறான். இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது, என் ஹஸ்பண்ட் அந்த நகையை வித்துட்டாருன்னா நான் என்ன பண்றது, நான் கண்டிப்பா போனோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால இவன் இருக்கான் பாத்தீங்களா, கொஞ்சம் தப்பா அப்ரோச் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். நான் வேணா உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். நீ இங்க வேலை பாக்குறவன் மாதிரி நடந்துக்கோ, இங்க இருந்து போன்ற மாதிரி மூஞ்ச காமிச்சிடுறாங்க. இவனுமே ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு தான் போயிருப்பான். இப்ப நைட்டு நேரம் இவங்க இருக்காங்கல்ல, அந்த நகை எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க. இவன் கூட படகுல போலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா இவன் வேற ஒரு பிளானோட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இந்த லேடியை ஏதாவது பண்ணிட்டு அந்த நகையெல்லாம் நம்ம தூக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இவன் அந்த விஷயத்த பண்ணானா என்னன்றதை நமக்கு காட்டல, அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்ப அவினாஷ் இருக்கார்ல, பாட்டி கிட்ட கேட்டு காசெல்லாம் ஏற்பாடு பண்ணி வந்துடுறாரு போல. அது மூலியமா அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒர்க்கர் பையன் வரல, அந்த பையன் ஏன் வரலன்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. கொஞ்ச நாளாவே வரலன்னு சொல்றாங்க. இப்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒய்ஃபும் இல்லன்றது தெரிய வருது. அசிஸ்டன்ட் கிட்ட விசாரிக்கும் போது 2-3 நாளா ஒய்ஃப் இல்ல, கிளம்பி போயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு.
ஒய்ஃப் எங்க போயிருப்பா, ஒர்க்கரும் மிஸ்ஸிங், ஒய்ஃபும் மிஸ்ஸிங், ரெண்டு பேரும் ஓடி போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போறேன்ற மாதிரி ஒய்ஃப் லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு இவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. எல்லாருமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. இவர் கடன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சா அம்மாவோட நகை வந்துரும்ன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா. ஒரு ஸ்டேஜ்ல அந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முடிய ஆரம்பிக்குது போல. இவர் சரக்கடிச்சிட்டு இருக்கும் போது அந்த பெரியவர் இருக்கார்ல, தம்பி நகை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நகையை இவர்கிட்ட தராரு. இந்த நகையை தான் ஒய்ஃப் ஆசைப்பட்டு கேட்டா, இப்ப போட்டு பாக்குறதுக்கு அவ இல்லையேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. இவர் வீட்டுல இருக்க கிளி இருக்குல்ல, நடுவுல மீனான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. மீனாவை பார்த்தாதான் அப்படி சொல்லும். இது ஏன் திடீர்னு இப்படி சொல்லுது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது மீனா மீனான்னு சொல்லுது. இவருமே மீனா தான் வந்திருக்காளா அப்படின்றத செக் பண்றதுக்காக அந்த நகையை கையோட கொண்டு வராரு. பார்த்தா மீனா தான் அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. என்ன மீனா போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. கையில அவங்களுக்கு வேண்டிய அந்த நகையும் கொண்டு போறாரு. அவங்க அங்க இருக்க ஆத்துக்கிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ளேயே இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன தண்ணிக்குள்ள இறங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவருமே ஃபாலோ பண்றாரு. இந்த உன்னோட நகை அப்படின்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப தண்ணிக்குள்ள இறங்கினவங்க திரும்பி ஒரு பார்வை பாக்குறாங்க. பார்த்தா அவங்க பேய் மாதிரி இவரோட கண்ணுக்கு தெரியுறாங்க. அதை பாக்குற இவருமே பயங்கர ஷாக் ஆகுறாரு. உயிரோட இருந்த வரைக்கும் மீனா நகை மேல ரொம்ப அப்சஸ்டா இருந்தாங்க பாத்தீங்களா. இறந்து போனதுக்கு அப்புறமும் அதே மாதிரிதான் அவ இருக்க ஆரம்பிச்சிட்டா. அதுதான் நான் ஷாக்கிங்கா பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே இதை ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த வீட்டை சேர்ந்தவரோட பேரு கமலேஷ்னு சொன்ன பாத்தீங்களா. இப்ப அடுத்ததா உன் கதையை சொல்லுன்ற மாதிரி ரெண்டு பேருமே கமலேஷ் கிட்ட கேக்குறாங்க. இவருமே ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மாந்திரிகம் பண்ற மாதிரி ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடி மரத்துல இருந்து கத்துற மாதிரி, கீழே விழுந்து கத்துற மாதிரிலாம் கமலேஷ்க்கு அடிக்கடி கனவு வருது. இவருமே கனவுல இருந்து சட்டுன்னு முழிக்கிறாரு. அடிக்கடி இந்த கனவு வரதுனால அந்த லேடியை கண்டுபிடிச்சு போய் நம்ம மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த லேடி எங்க இருக்காங்கன்னா இவருக்கு தெரியல. இவருமே விசாரிச்சு ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த வயசான லேடி இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. அவங்க உண்மையிலேயே சூனியம்லாம் பண்றவங்களா தான் இருப்பாங்க. இப்ப வந்தவரு அடிக்கடி நீங்க என்னோட கனவுல வரீங்க, எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லித்தர முடியுமா, நான் உங்ககிட்ட கத்துக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி உங்களுக்கு தர வேண்டிய குரு காணிக்கையெல்லாம் தந்துட்டு இருக்காரு. ஆனா இந்த லேடி இருக்காங்கல்ல, அதெல்லாம் சொல்லித்தர முடியாது, இங்க இருந்து போன்னு சொல்லிட்டாங்க. இவரும் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கேட்கிறாரு. ஆனா இவங்க ஏத்துக்காம விரட்டி விடுறாங்க. இங்க இருந்து எப்படியாவது அவங்க மனசை மாத்தணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக இங்க தங்குற ஒருத்தர் கிட்ட பேச்சு கொடுக்கிறாரு. நானும் உங்க கூட தங்கிக்கலாமா, உங்க கூடயே சேர்ந்து சாப்பிட்டுக்கலாமா, அதே மாதிரி எனக்கு ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கு, உங்களால ஸ்மோக்லாம் ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே நான் பண்றேன், ஆனா நான் வேற கேஸ்ட சேர்ந்தவன், நீங்க பிராமின், உங்களுக்கு ஓகேவான்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த கேஸ்ட் எல்லாம் நான் பெருசா பார்க்க மாட்டேன், எனக்கு எல்லாமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி கமலேஷ்மே ஏத்துக்கிறாரு. எப்படியாவது கமலேஷ் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்காக இங்கேயே தங்கலாம் ஆரம்பிச்சிடுறாரு. அந்த லேடி ஒரு பகுதியில் இருக்காங்கல்ல, அந்த பகுதி ஆத்து ஓரத்துல இருக்கும். அந்த ஆத்துல டெட் பாடி எல்லாம் அடிச்சுட்டு வரும். அந்த டெட் பாடியை வச்சு நிறைய பூஜை எல்லாம் பண்ணுவாங்க போல. அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிறத பாக்குற இவருமே ஷாக் ஆகுறாரு. இவர் ஷாக் ஆகுற மாதிரி காமிக்கிற எல்லாமே கனவா தான் இருக்கும். இப்ப சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாரு. அவங்கள பத்தி எப்ப பாரு கனவு வந்துகிட்டே இருக்குல்ல, திரும்பி அவங்கள பார்க்க போனோன்ற மாதிரி இவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்ப பயங்கரமா தண்ணி தாகம் எடுக்கிறதுனால ஒரு கடையில தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. இவர் பிராமின் அப்படின்றத அந்த கடைக்காரர் நோட் பண்றாரு. தம்பி, காசு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க பசியோட இருக்க வேணாம், இந்த சாப்பாடை சாப்பிடுங்கன்ற மாதிரி ஃப்ரீயாவே சாப்பாடெல்லாம் தராரு. நான் பிராமினா இருக்கிறது ஒரு விதத்துல நல்லதா போச்சு அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப அந்த லேடியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அந்த லேடியும் முதல்ல போன்னு சொல்றாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு தயவு செஞ்சு சொல்லித்தாங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த லேடியும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என் இடத்துக்கு வந்திருக்க, ஏதாவது சாப்பிடுறதுக்கு வேணுமான்னு கேட்கறாங்க. இவருமே இது இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சில பொருள்லாம் சொல்றாரு. ஆனா இந்த லேடி இருக்காங்கல்ல, அங்க எரிஞ்சிட்டு இருக்க பணத்துல இருக்க சாம்பல்லாம் எடுக்கிறாங்க. இந்த சாப்பிடுன்ற மாதிரி தராங்க. இதை சாப்பிட்டாதான் சேர்த்துப்பாங்க போலன்னு இவர் கஷ்டப்பட்டு சாப்பிடுறாரு. ஆனா இந்த லேடி இருக்காங்கல்ல, இங்க இருந்து போன திட்டி அனுப்பி விடுறாங்க. இவர் பாக்குறதுக்காக வரும்போதெல்லாம் இந்த லேடி திட்டி திட்டி அனுப்பி விடுறாங்க. ஆனா கனவுல தெரியும் போது என்கிட்ட வந்து கத்துக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த லேடியை திரும்பி நாளைக்கு பார்க்க போனோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த லேடி மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கும் போது இவருமே பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. உங்ககிட்ட நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி எனக்கு தயவு செஞ்சு கத்துத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி ஓகே, நான் கத்து தரேன்ற மாதிரி இந்த லேடியும் ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. நதிக்கரையில டெட் பாடி எல்லாம் ஒதுங்கோன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுல இருக்க ஒரு லேடியோட டெட் பாடியை மட்டும் நீ கொண்டு வா, ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இருட்டினதுக்கு அப்புறம் தான் பூஜை பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இருட்டுற நேரம் இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த நதிக்கரையில ஏதாவது பாடி வருதான்னு பாக்குறாரு. ஒரு பாடி ஒதுங்கி இருக்கு, லேடி பாடியா தான் இருக்கும். அதை கொண்டு வந்து இந்த பாட்டியை பாக்குறாரு. தாந்திரிக மந்திரம்
முக்கியமான ஒரு விஷயத்தை தான் உனக்கு சொல்லி தர போறேன். இந்த டெட் பாடி மேல உட்கார்ந்த மாதிரி தான் நீ சில மந்திர வார்த்தைகளை சொல்லணும், என்னெல்லாம் சொல்லணும்ன்றத சொல்றன்ற மாதிரி சொல்லி தந்துடுறாங்க. இதை திரும்ப திரும்ப நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும், டைவர்ட்டே ஆகக்கூடாது. ஒரு ஸ்டேஜ்ல உன் முன்னாடி ஒருத்தங்க வருவாங்க, அவங்க உனக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் தருவாங்கன்ற மாதிரிலாம் இந்த பாட்டி சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நீ பாத்துக்கோன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அவங்க கிளம்பியும் போயிடுறாங்க. அவங்க சொன்னதை பண்ணலான்ற மாதிரி இவர் திரும்ப திரும்ப அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்ப லைட்டா பயமாவும் இருக்கு, ஆனா தைரியப்படுத்திட்டு இவரும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு இவரோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இருக்காங்கல்ல, வர வேண்டியது நான் தான், நான் வந்துட்டேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவரால பெருசா நம்ப முடியல. இவர் மந்திரத்தை ஸ்டாப் பண்ணாம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் வந்துட்டேன்ல, எதுக்காக இன்னும் சொல்லிட்டு இருக்க, நிறுத்துன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல, நீங்க வரதுக்கு லேட் ஆகும், இன்னும் தைரியமா நான் நிறைய நேரம் சொல்லணும்ன்ற மாதிரி அந்த பாட்டி சொன்னாங்க, நீங்க உடனே வந்ததுனால என்னால நம்ப முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, இவரை டைவர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இவர் நம்பாம மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்த லேடி கடுப்பாயிடுறாங்க. இவன் என்ன டைவர்ட்டே ஆக மாட்டான்ற மாதிரி இவனை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட உருவமும் மாற ஆரம்பிக்குது. அவங்க உருவம் மாறுறாங்கல்ல, அதை பாக்குற இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. அவங்களோட உருவத்தை பார்த்தே இவர் பயப்படுறாரு. அவங்க ஒரு ஸ்டேஜ்ல அட்டாக் பண்ண வேற வராங்க. அட்டாக் பண்ண வரதுனால இவரும் தப்பிச்சு ஓடணும்ன்ற மாதிரி வேகமா தப்பிச்சு ஓடுறாரு. ஆக மொத்தத்துல இவர் மந்திரத்தை ஸ்டாப் பண்ணிட்டார்ல, அதனால ஏதோ ஆபத்து வருது போல. இவர் ஓடி வந்துட்டு இருக்கும் போது பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இவர் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டி இந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க, நீ சொதப்பிட்ட பத்தியா, நீ சொதப்புனா உன்னோட உயிரே போகணும் சொன்ன, இப்பயாவது புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படியே இவர் உயிர் தப்பிச்சிட்டார்ல, அதனால என்ன சொல்றாருன்னா, இந்த வாட்டி நான் சொதப்பிட்டேன், அடுத்த வாட்டி சொதப்ப மாட்டேன், தயவு செஞ்சு எனக்கு இன்னொன்று வாய்ப்பு தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப நீ நிஜமா பண்ண நினைச்சிட்டு இருக்கியா, இது நிஜம் கிடையாது, நான் கிரியேட் பண்ண இல்யூஷன் சொல்றாங்க. இவரு நம்ப மாட்டாரு. அப்ப இந்த பாட்டி இருக்காங்கல்ல, சொடக்கு மாதிரி போடுறாங்க. இந்த இடம் பார்த்தா நார்மலா மாறிடுது. அதாவது எனக்கு சொல்லித்தாங்கன்னு இவர் கேட்டு வந்தார் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சோ இல்யூஷனா கிரியேட் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ண வச்சிருக்காங்க. அப்படி பண்ணதுலயே நீ சொதப்பிட்ட, நிஜத்துல நீ ஒரு வேளை சொதப்பி இருந்தனா உன் கதை நீ இடத்துக்கு முடிஞ்சிருக்கும், அதனால இந்த விஷயம்லாம் உனக்கு செட் ஆகாது, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பி விடுறாங்க. வேற வழி இல்லாம இவருமே அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இதுதான் என்னோட வாழ்க்கையில நடந்தது அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தர் கதை சொல்லும் போது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மீதி ஆளுங்க அந்த டவுட் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கிறாங்க. அந்த டிஸ்கஷனும் இவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. அதனால முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்ப கதை சொல்லாம இருக்கிறது ஒருத்தர் தானே, அவரோட பேரு ரேவந்த்னு சொல்லியிருப்பேன். இன்னும் நீ தான் கதை சொல்லாம இருக்க, சொல்லுன்ற மாதிரி கேட்கறாங்க. சரி சொல்றன்ற மாதிரி இந்த ரேவந்தும் இவர் சம்பந்தப்பட்ட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கதையோட ஸ்டார்டிங் சீனே ஒருத்தர் இறந்து போயிருக்க மாதிரியும் அவருக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் காட்டுறாங்க. சோ இந்த நபர்கிட்ட ஒரு பெரியவர் வேலை கொடுத்திருப்பாரு. அந்த வேலையில சொதப்பி தான் இவர் இறந்து போயிருக்காரு போல. அதனால அந்த பெரியவர் ஒரு வாட்டி பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த பெரியவர் இப்ப வேற ஒருத்தர் கிட்ட பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாருன்னா நம்ம ரேவந்த் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. நான் கடைசியா ஒருத்தனை நம்பி அனுப்புனேன், அவன் என்னடானா செத்து போயிட்டான், இந்த வேலைக்கு நீ தான் கரெக்ட் ரேவந்த், இந்த வேலையை மட்டும் நீ சரியா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ எவ்வளவு காசு கேட்டாலும் தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இந்த பெரியவரை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட காஸ்ட்லியான பொருள் இருந்தா அதை தூக்கணும்னு நினைக்கிற கேரக்டர் போல. இப்போ ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணிருக்காரு. அவங்க பேரு மாலினி அப்படின்றது. ராஜ குடும்பத்து பெண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த மாலினி இருப்பாங்க. மாலினியோட ஹஸ்பண்ட் அதே மாதிரி சின்ன பொண்ணு ஒரு விபத்துல இறந்து போயிருப்பாங்க. இப்ப மாலினி மட்டும் தான் அந்த வீட்டுல இருக்காங்க. மாலினியோட வீட்டுல ஒரு சாமி சிலை இருக்கு. அதோட மதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக தான் இவன் அனுப்பியிருக்காங்க. ஆனா இவன் செத்து போயிருக்கான். அங்க பேய்லாம் நடமாடுறதா சொல்லுவாங்க. அந்த பேய் தான் இவன் கதையை முடிச்சிருக்கிறதா நம்பப்படுது. அந்த அரண்மனை வீட்டை பொறுத்த வரைக்கும் கீழ் ஃப்ளோர்ல ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில்ல இருக்க சாமி சிலை உண்மையான சிலை கிடையாது. ஏன்னா உண்மையான சிலை மாடியில இருக்க மாலினியோட ரூம்ல இருக்கு. அந்த ரூம்ல அந்த சிலையை பத்திரமா அவ பாதுகாத்து வச்சிட்டு இருக்கா. நீ எப்படியாவது மாடியில இருக்க அந்த ரூமுக்கு நுழையணும், அவளை ஏமாத்தி அந்த சிலையை தூக்கணும். இதுதான் உனக்கான வேலைன்ற மாதிரி ரேவந்த் கிட்ட சொல்றாரு. நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண வேலை கிடையாது, கொஞ்சம் கஷ்டமான வேலை தான்ன்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு ஈஸியான வேலை தான், நான் சீக்கிரமே முடிச்சுட்டு உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த ரேவந்த் சொல்றான். இந்த ரேவந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விலைமாது பொண்ணு கூட ஒன்னா இருக்கிறதுக்காக அடிக்கடி வருவான் போல. இப்ப அந்த பொண்ணை விட்டு ஒரேடியா கிளம்ப போறான்ல, அந்த பொண்ணு கிட்ட இதை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இவன் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்ற மாதிரிலாம் கனவு கண்டிருப்பாங்க. கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசும்போது இவனுமே மூஞ்ச காட்டுற மாதிரி பேசிடுறான். அப்ப இவன் உண்மையா நம்மள லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஃபீல் பண்றாங்க. இப்ப இவனுமே போக வேண்டிய இடத்துக்கு கிளம்புறான். இந்த பெரியவர் தான் அவனை டிராப்பே பண்றாரு போல. அப்பப்ப ஏதாவது அப்டேட் நடந்தா என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி டிராப் பண்ணிட்டு போறாரு. இவன் ஆளு பார்க்க மாசா தான் இருப்பான். ஆனா பிச்சைக்கார மாதிரி இவன் வேஷம் போட்டு தான் அந்த அரண்மனை கிட்ட வரான். அந்த அரண்மனை கீழே ஒரு கோயில் இருக்குல்ல, அங்க பூஜை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இவனுமே அந்த பூஜையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். நைட்டு நேரம் பூஜை நடக்குது. காலையில சமயம் இவன் அங்கேயே உட்காந்து படுத்துறான் போல. இப்ப காலையில சமயம் அந்த பூஜை பண்ணவர் இருக்காரு பாத்தீங்களா, இவன் படுத்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. யாருப்பா நீ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு.
என்ன பொறுத்த வரைக்கும் வேலைலாம் கிடையாது, நான் ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கேன், அமைதி இங்க கிடைக்கிற மாதிரி இருந்தது, அதனால தான் இங்கேயே படுத்து தூங்கிட்டேன், நான் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். சரி சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து போய்க்கோ அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. ஆக்சுவலா இங்க இருக்க ஹெட்டோட பேரு மாலினி அப்படின்றது. அவங்களுக்கு கீழே ஒரு 4-5 ஒர்க்கர் இருக்காங்க போல. இவன் ரொம்ப பசியோட இருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சாப்பிட்டே போன்ற மாதிரி சாப்பாடுலாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிடுற இவன் அழ ஆரம்பிச்சிடறான். இந்த சாப்பாடை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப சாப்பிட்டு முடிச்சு கிளம்ப தானே செய்யணும். ஆனா இவன் என்ன பண்றானா, எனக்கு ஏதாவது வேலை போட்டு தர முடியுமா, நான் இங்கேயே ஏதாவது வேலை பார்த்துட்டு அப்படியே என்னோட வாழ்க்கையை ஓட்டிடுறேன்ற மாதிரிலாம் கேட்கிறான். இந்த பெரியவரோட பேரு ரங்கா அப்படின்றது. இவர் தான் குறிப்பா மாலினியை பாத்துக்கிறாரு போல. ஒரு அங்கிள் மாதிரி இருந்து பாத்துக்கிறாரு போல. நீ யாரு என்னன்னே தெரியாது, உனக்கு எப்படிப்பா வேலை போட்டு தர முடியும், நீ கிளம்புப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவன் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான்ல, இந்த விஷயம் மாலினியோட காதுக்கு போயிருது போல. இப்ப மாலினி பேசுறதுக்காக இவனை கூப்பிடுறாங்க. இவனுமே நன்றி சொல்லிக்கிட்டே இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறான். எந்த வேலைனாலும் நான் பாப்பேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த பெரியவருக்கு சுத்தமா இவனை சேர்க்கறதுல விருப்பம் கிடையாது. ஆனா மாலினியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இறக்கப்படுறாங்க. நீ பிராமினா அப்படின்னு கேட்கும்போது இவனும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப பூஜைலாம் உனக்கு பண்ண தெரியும்ல, கீழே இருக்க அந்த கோயில்ல பூஜை பண்ற வேலைலாம் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவன் ஏத்துக்கிறான். இப்பயுமே இந்த பெரியவர் வேணான்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லி பாக்குறாரு. ஆனா இவங்க பாவமா இருக்கு, சேர்த்துக்கலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு வழியா இந்த ரேவந்த் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்துடுறாரு. இத பத்திலாம் அந்த பெரியவர் கிட்ட சொல்றதுக்காக வந்துடுறாரு. அந்த பெரியவருமே பயங்கரமா ரேவந்த பாராட்டுறாரு. எப்படியோ சாமர்த்தியமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டியே, சரி மீதி காரியத்தை ரொம்ப கவனமா பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவனை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே பிராமின் கிடையாது, பிராமின்னு பொய் சொல்லி தான் இந்த இடத்துல இவங்களை ஏமாத்திட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மாடியில ஒரு போர்ஷன் இருக்கு, கீழே போர்ஷன் இருக்கு. ஒர்க்கர்ஸ் எல்லாருமே கீழே தான் இருப்பாங்க. மாடியில மாலினி மட்டும் தான் இருப்பாங்க. இவங்கள யாருமே மாடிக்கு போக முடியாது. இவனை பொறுத்த வரைக்கும் கீழே அந்த கடவுளை பூஜை பண்றது அந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிறதுக்காக தானே இருக்கான். அந்த வேலையை சூப்பரா செய்யற மாதிரிலாம் அவங்கள நம்ப வச்சுட்டு இருக்கான். அவங்களுமே பரவாயில்ல, இவன் நல்லா வேலை பார்க்கறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா இது எதுவுமே அந்த பெரியவருக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. இவங்களை ஏமாத்துறதுக்காக இவனுமே ஒரு ஐடியா பண்றான். அவங்க வாசல்ல வந்துட்டு இருக்கிறது தெரிஞ்சோன்னே இவனுமே ரூம்ல படிக்கிற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கான். அவங்களுமே பாக்குறதுக்காக வராங்க. அப்ப இவனுமே வாங்க வாங்கன்ற மாதிரி மேல துண்டெல்லாம் போட்டு மறைச்சுக்கிறான். அவங்க பாடியை பார்க்கணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணிருப்பான். இப்ப துண்டை போட்ட மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கான். என்ன புக்கு படிக்கிறீங்க போலன்னு கேக்குறாங்க. ஆமா, திரும்ப திரும்ப இதே புக்கை தான் படிக்கிறேன், இன்னும் நிறைய புக் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றான். மேல லைப்ரரி இருக்கே, நீங்க அந்த புக்கை வேணா எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப நான் மேல வந்து புக்கெல்லாம் பார்க்கலாமான்ற மாதிரி இவன் கேட்கிறான். அதுக்குள்ள சட்டுன்னு அங்கிள் சொல்றாரு, மேல யாருமே போக முடியாது, அம்மா மட்டும் தான் மேல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல, நான் இருக்கிற புக்கையே படிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்றான். இவனை நல்லவன் மாதிரி காமிச்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்றான். இவனுக்கு மேல பர்மிஷன் தந்தா என்னன்ற மாதிரி மாலினியும் யோசிக்கிறாங்க. அந்த மாலினியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்டை இழந்திருப்பாங்க. எப்படியாவது அவங்கள செடியூஸ் பண்ணுன்ற மாதிரி இந்த ரேவந்த் சில பிளான்லாம் போடுறான். அவங்க மாடியில இருந்து ஜன்னல் வழியா வேடிக்கை பார்க்கறது இவனுக்கு தெரியுது. இவன் வேணும்ட்டே அந்த இடத்துல வேலை பார்க்குற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கான். அதாவது தோன்ற வேலை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். பேர் பாடியை பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி இவன் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுமே கீழே இறங்கி வந்துடுறாங்க. இப்ப இவனும் பனியன் போட்ட மாதிரி பேசுறதுக்காக வந்துடுறான். இந்த வேலையெல்லாம் நீ எதுக்காக பாக்குற, மத்த ஒர்க்கர்ஸ் பார்த்துப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு, இதையும் நான் என்னோட வீடு மாதிரி தான் பாக்குறேன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் மாலினிக்கு லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவனுக்கு அந்த பர்மிஷன் தரலான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத பத்தி அந்த பெரியவர் கிட்ட பேசும்போது அந்த பெரியவர் வேணான்னு சொல்றாரு. இதுல என்ன இருக்கு, இவர் லைப்ரரியை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த பெரியவரால எதுவுமே சொல்ல முடியல. ஆனா அந்த பெரியவருக்கு இவன் மேல லைட்டா கோவமே வந்துருது. மாலினிக்கு இவனை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. எந்த அளவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருதுன்னா, ஒயிட் சாரி போட்டுட்டு இருக்கவங்க இதுக்கப்புறம் கலர் சாரில நம்ம கட்டினா என்னன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு இவனை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப லைப்ரரிக்கு 2 பேருமே வராங்க. 2 பேருமே புக் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த புக்கை கூட நீ ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எந்த புக்குன்ற மாதிரி இவன் வேகமா பக்கத்துல வந்து நிக்கிறான். அவங்களை இடிச்ச மாதிரி தான் நிக்கிறான். அவங்க எதுவுமே சொல்லாம கொஞ்சம் வெக்கப்பட்டு இருக்காங்க. அவங்க வெக்க பண்ணுன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் இவன் பண்ணிட்டு இருக்கான். இந்த புக்கை நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறான். இவங்களுக்குமே அவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. அவன் போனதுக்கு அப்புறமா அவனை யோசிச்சு பார்த்து வெக்கலாம் பட்டுட்டு இருக்காங்க. புக் எடுத்துட்டு வெளியே வரவன் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இந்த விஷயத்தை அந்த பெரியவர் பார்த்துடுறாரு. பெரியவர் பார்த்தோன்னு மட்டும் சிரிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறான். பெரியவருக்கு இப்பயும் இவன் மேல பயங்கர டவுட் இருக்கதான் செய்யுது. இவன் அடிக்கடி இவங்க கிட்ட சிரிச்சு பேசுறான் பாத்தீங்களா, இதையும் பெரியவர் கொஞ்சம் சந்தேகமா தான் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பெரியவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஒரு வேலை வந்துருது போல. ஒரு நாள் நைட்டு இருக்க முடியாதுன்ற நிலைமை வந்துருது. நான் அந்த வேலையை பண்ணோமா, உங்களை தனியா விட்டுட்டு எப்படி போறதுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் தனியா விட்டுட்டு போறதா நினைக்கிறீங்க, அதான் இந்த இடத்துல ரேவந்த் இருக்கான்ல, அவன் பார்த்துப்பான்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு சந்தேகமே அவன் மேலதான் அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. சரிமா, நான் போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவர் போகும்போது அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோங்கன்ற மாதிரி இங்க இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தான் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த கிழவன் தான் நமக்கு
தொல்லை கொடுத்துட்டு இருந்தான், இந்த கிழவனே இன்னைக்கு போயிட்டான், இன்னைக்கு நைட் எப்படியாவது தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி ரேவந்தும் பிளான போட்டுட்டு இருக்காரு. அந்த சிலையை தூக்கணும், மாலினியே ஏதாவது பண்ண வேண்டிய வந்தாலும் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் மாலினியை பாக்குறதுக்காக போறதுக்கு முன்னாடி கால்ல வந்து கத்தியெல்லாம் இவர் சொருகி வச்சிடுறாரு. மேல் ஃப்ளோர்ல லைப்ரரி இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த லைப்ரரியில எடுத்த புக் எல்லாம் வைக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. இவர் வச்சிட்டு இருக்கும் போது மாலினியும் வந்துடுறாங்க. என்ன அதுக்குள்ள படிச்சிட்டீங்களான்னு கேக்குறாங்க. அம்மா உங்களை பார்க்க முடியாதுமா, எனக்கு ஒரே உறுத்தலா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இல்ல நீங்க எனக்கு நிறைய உதவி எல்லாம் பண்ணிருக்கீங்க, ஆனா உங்களையே நான் வேற கண்ணோட்டத்துல பார்த்துட்டேன், காதல்ன்ற கண்ணோட்டத்துல பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப உறுத்தலா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுக்குமே லவ் இருக்குல்ல, இவங்களுமே பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லம்மா நான் பண்ணது பெரிய தப்புன்ற மாதிரிலாம் இவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து திடீர்னு இடி இடிக்குது. இடி இடிச்சா லேடிஸ் பயப்படுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்க பயந்து சட்டுன்னு கட்டி பிடிச்சிடுறாங்க. இவருமே பதிலுக்கு கட்டி பிடிச்சிடுறாரு. நம்ம நினைச்சது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி பயங்கர சந்தோஷப்படுறாரு. அவங்களுக்கு பிடிச்சிருக்குல அந்த விஷயத்தை வெளிப்படுத்திடுறாங்க. அடுத்த ஷாட்டே இவர் இருக்கார்ல, இவங்களை தூக்கிக்கிட்டு பெட்ரூம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப பெட்ல இவங்களை போட்டுட்டு இவங்க கூட ரொமான்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அப்படி ரொமான்ஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கும் போதே இவங்களோட கண்ணுக்கு ஒரு சின்ன பொண்ணு தெரியுறா. இவங்களுமே அந்த சின்ன பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த? இதுக்கு முன்னாடி வந்தவங்க பரவாயில்ல, என்கிட்ட இருக்க அந்த சிலையை திருடுறதுக்காக வந்தாங்க, நீ அவங்களை அட்டாக் பண்ணதுல ஒரு நியாயம் இருந்தது. இவர் அப்படி கிடையாது, இவரை நான் லவ் பண்றேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு முறைச்சு பார்த்துக்கிட்டு பக்கத்துல வந்துகிட்டே இருக்கா. யார் இந்த பொண்ணுன்றது சுத்தமா இந்த ரேவந்துக்கு புரிய மாட்டேங்குது. இந்த ரேவந்தோ பொறுமையா அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. பாப்பா யாருமா நீ எதுக்குமா இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பதில் சொல்ல மாட்டாங்கல்ல. இந்த பொண்ணு யாருன்ற மாதிரி இங்க இருக்க மாலினியை பார்த்து கேட்கிறாரு. மாலினியை என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. மாலினி பொண்ணு தான் இறந்து போயிட்டாங்கல்ல, இறந்து போனவ எப்படி வர முடியும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இறந்து போன பொண்ணு பேயா வந்திருக்கா, இப்பதான் இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. அவ அடிக்கிற அடியில இவர் பறந்து போய் விழுறாரு. அப்ப மறைச்சு வச்சிருக்க கத்தி வெளியே தெரிஞ்சிருது. இந்த விஷயத்த மாலினியும் கவனிச்சிடுறாங்க. அதாவது மாலினியோட பொண்ணு பேயா இருந்து அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கா போல. இவளை எதுக்காக அடிக்கிறதுக்காக வந்திருக்கான்னு முதல்ல யோசிச்சிருப்பாங்க. ஆனா இவர் தப்பான எண்ணத்துல வந்திருக்கிறது இப்பதான் மாலினிக்கு தெரியுது. இவர் அடிக்கிறது சரிதான்ற மாதிரி மாலினி யோசிக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணோட பேய் இருக்குல்ல, இவரை பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கு. இவரும் தப்பிச்சோம் பொழைச்சோன்ற மாதிரி இங்க இருந்து ஓடிட்டு இருக்காரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவருமே இவரோட கதையை சொல்லி முடிக்கிறாரு. இவங்க 3 பேர் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த கதை எல்லாமே ஒரே காலகட்டத்துல நடந்ததா இருக்காது. எல்லா கதைக்கு நடுவுலயும் ஒரு 50 வருஷம் கேப் இருக்கும். சோ 50 வருஷம் கேப் இருக்குன்னா இவங்க 3 பேர் ஒரே லுக்ல இருக்க முடியாதுல்ல, வேற வேற லுக்ல தானே இருக்கணும். எதனால ஏஜ் ஆகலன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். இங்கதான் ஒரு ட்விஸ்ட நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த கதையெல்லாம் 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, இவங்க திடீர்னு பார்த்தா அந்த இடத்தை விட்டு மாயமா மறைறாங்க. அதாவது இவங்க 3 பேருமே பேய்ங்க தான் அவங்களோட கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்குன்றது நமக்கு தெரிய வருது. இவங்க 3 பேருமே சொன்ன கதையில பொலஸ்டதா சொன்னாங்கல்ல, உண்மை என்னன்னா இவங்க 3 பேருமே செத்து போயிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் கதையை பொறுத்த வரைக்கும் அவினாஷ் மீனாவை பேயா மாறின மாதிரி பார்த்தார்ல, மீனை அட்டாக் பண்ணி இவரையும் சாவடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 2வது கதையை பொறுத்த வரைக்கும் கமலேஷ் அந்த மந்திரத்தை உண்மையிலேயே பண்ணிருப்பாரு, ஃபெயில் ஆயிருப்பாரு, அந்த பேயினால இறந்து போயிருப்பாரு. 3வது கதையில அந்த சின்ன பொண்ணோட பேய் அடிச்சு துரத்தி விட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, துரத்திலாம் விட்டுருக்காது, இவரோட கதையே முடிச்சிருக்கோம். ஆக மொத்தத்துல இவங்க 3 பேருமே இப்படிதான் இறந்து போயிருப்பாங்க. இவங்க 3 பேருமே இப்ப பேயா உலாவிட்டு இருக்காங்க. அப்படி மீட் பண்ணி தான் இவங்க ஒவ்வொருத்தர் கதையும் ஷேர் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த வீடு கொஞ்சம் பாலடைஞ்ச வீடு மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா யாருமே இல்லாத வீடு பாலடைஞ்சு போய் இருக்கு. அந்த வீட்டுல மீட் பண்ணி இவங்க 3 பேர் பேசியிருக்காங்கன்றது தான் ட்விஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.